ஆரியர்கள் அங்கேருந்து காவா வழியாக வந்தாங்களாம். எந்த காவா வழியாக வந்து இங்கே ஒன்றுங்கிறான் இவன். நான் அதான் யோசிப்பேன், காவானா சாக்கடை தானே, எப்படி உங்க சாக்கடையில் நீ எந்த வந்தானுங்கன்னு. கைபர் போல அந்த காவாவில் உள்ளே வந்து வந்தாங்களாம் ஆரியர்கள். அவங்க வந்து மக்களாக மாறி ஆரியர்கள் வந்து ஆள்றாங்களாம். 3% ஆரியன் தான் இந்த உலகத்தையே இந்த நாட்டையே ஆள்றான். மோடி ஆரியரா? நரேந்திர மோடி ஆரியரா? அண்ணாமலை இருந்தார் ஒரு ஆரியரா? என்ன கதை சொல்கிறாருங்க இங்கே. மனுஷன் ஆரியன் என்றால் தேறியவன், தெரிந்து கொண்டவன், புரிந்து கொண்டவன் அர்த்தம். ஆரியன் நல்லான் குதிரை இரண்டுல சிவாகமத்தில் சொல்லி வச்சுக்கிறார். அப்போ ஆரியன்னா தேறியவன், புரிந்து கொண்டவன் அர்த்தம். இவன் காவாவில் வந்தவன்லாம் கிடையாது. யார் வேணா ஆரியனா அவ்வளோ. நான் தான் ஆரியன். ஆரியன்னா தேறியவன், தெரிந்து கொண்டவன், புரிந்து கொண்டவன், புரிதலுக்கு உச்சம் இருக்குதுன்னு உணர்ந்தவன். இவ்வளோதான். அப்படி தான் ஒரு மனுஷன் புரிஞ்ச முடியும். இது மேலே இல்லை. அவருக்கு பேர் என்ன? ஆரியன். இது உள்ள காவலில் வந்தேன் நான். எல்லாம் தான் காவலேருந்து வந்தீங்க. ஆமாம், பர்த் கனல் வழியாக தான் நீங்கள் வெளியே வந்தீங்க. அங்கேருந்து வந்தீங்க. சார் காவலை வரல சார், என்னை கட் பண்ணி வெளியே தூக்கிட்டாங்கன்னா நானா பண்ண முடியும்? அதுவும் சாமர்த்தியம். நான் காவால வந்தவன் தான். உங்களுக்கு வெட்டி தூக்கிட்டாங்கன்னா யார் பிரச்சனை? உங்கள் அம்மா பிரச்சனை, அது உங்கள் ஹாஸ்பிட்டல் பிரச்சனை, அது உங்கள் குடும்ப பிரச்சனை. ஏன் பிரச்சனையா இது? காவலை எல்லாம் காவலை வந்தவங்க மட்டும் ஒரு கூட்டம் சேர்ந்துக்கலாமா? யாரெல்லாம் நேச்சுரல் பர்த் ஏற்றிங்களோ அவங்கெல்லாம் யாரு? காவலை வந்தவங்க. மற்றவங்கெல்லாம் யாரு? இதெல்லாம் சொன்னா நம்மளை பிரித்தாட்டத்துக்காக செய்கிற சூழ்ச்சி. நாம் மனிதர்கள், நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒற்றுமையாக இருக்கணும். இதில் என்ன இருக்குதுங்க? ஜாதியெல்லாம் சும்மா தமாஸ், அதெல்லாம் உதவாது. உடல் உடையெல்லாம் போட்டு அவர் வேறுபடுத்தி காட்டிடுறாருன்னா அவருக்கு பிடிச்சிருக்குது. என்ன பிரச்சனை? அவர் நெத்தி அவர் இஷ்டம். அப்படி தானே? மாட்டுப்பீயை பூசிக்கலாம். அப்படி தானே? ஒரு மாட்டுப்பீன்னு சொல்லியிருந்தாரு, இப்போ திண்ணூறு வச்சுக்கிறாருன்றான். மாட்டுப்பீயை தான் வச்சுன்னு வந்தேன். என்ன பிரச்சனை எனக்கு? சாணி தட்டி சோறு செஞ்சா அதுலேருந்து எடுத்து ஈஸிங்க. என்ன பிரச்சனை எனக்கு? மாட்டுப்பீன்னு சொல்லக்கூடாது, மாட்டு சாணம். அப்படியா? பீலியா அது? என்னதான் அறிவோடுக்கிறானுன்னு தெரியல. அதனால் இங்கே பார்ப்பான், இந்த பல்லன், இந்த பிராமணன், அதெல்லாம் வார்த்தை ஜாலம் மட்டும்தான். அது என்னதான்? வார்த்தை ஜாலம் தான். அந்த வார்த்தைக்கு அந்த இதுங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து நீங்கள் என்ன ஆகாதீங்க. பெருசாக எவனா பார்ப்பாங்கப்பான்னு சொன்னா சரிப்பா பார்ப்பான் தான் இருந்துன்னு போ, நீங்கள் பார்ப்பான் நாங்கள் வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயேன்.